கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவைப் போல மாறுவது, இல்லை என்றால் தேவன் விரும்பும் வண்ணம் வளர்வது, இதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே சோதனைகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. நாம் எந்த ஒரு பயிற்சியில் ஈடுபட்டாலும் அந்த பயிற்சியிலே நாம் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பது சோதிக்கப்படும். அதே போல்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோதிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின போது யோவான் ஸ்தானங்களிடத்திலே அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அதன்பின் லூக்கா 4 அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சோதனைகளை குறித்து லூக்கா 4 அதிகாரத்திலும் மத்தேயு 4 அதிகாரத்திலும் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷனாகிய சீமோனை பேதுருவை பார்த்து லூக்கா 23 அதிகாரம் 31 வசனத்திலே பின்வருமாறு கூறுகிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே யோபுவை சோதிப்பதற்காக பிசாசானவன் ஆண்டவரிடத்திலே அனுமதி கேட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்திலே தன்னோடு கூட ஜெபிக்கும்படியாக தான் அழைத்து சென்ற 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் பார்த்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்திலே பேதுரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இவ்வசனங்கள் அனைத்தும், இன்னும் நிறைய வசனங்களை நம்ம வேதத்திலிருந்து மேற்கோள் காண்பிக்கலாம். இவ்வசனங்கள் அனைத்தும் விசுவாசிகளாகிய நாம் சோதிக்கப்படுவோம். அதாவது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை நடைபெறும். பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நாம் பாவம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள். இந்த சோதனைகள் 3 பிரதான வழிகளிலே நம்மை தாக்குகின்றது. முதலாவது, பிசாசானவனால் கொண்டு வரப்படுகின்ற சோதனைகள். பேதுருவை சோதிக்கும்படி பிசாசானவன் அனுமதி கேட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோபுவையும் அதே போல பிசாசானவன் சோதித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் வாழுகின்ற இந்த பாவ உலகின் மூலமாக பல சோதனைகள் நமக்கு வருகிறது. இந்த உலக மனிதர்களை பார்க்கும்போது, இந்த உலகத்திலே பல அலுவலர்களிலே ஈடுபடும் போது பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அது மட்டுமின்றி நாம் அனைவரும் இவ்வுலகிலே பாவிகளாய் பிறந்தபடியினாலே நாம் பாவம் செய்வதற்கான தூண்டுதல் நமக்குள்ளாகவே காணப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. இந்த சோதனையினுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை இந்த சோதனைகள் நமக்கு நேரிடும் போது இந்த சோதனைகள் எதை நோக்கி நம்மை நகர்த்தி செல்கின்றன? ஒன்று, தேவனை விட்டு, அது தேவனை சார்ந்து கொள்ளாமல் நாம் தனித்து செயல்படும்படியாக இந்த சோதனைகள் நம்மை தூண்டுகின்றன. இரண்டாவது, நாம் பாவம் செய்யும்படியாக இந்த சோதனைகள் தூண்டுகின்றன. மூன்றாவதாக, கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக இந்த சோதனைகள் நம்மை தூண்டுகின்றன. ஆனால் இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளும் போது நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர்ந்து ஜெய வீரர்களாய் மாறுவோம் என்று வேதம் கூறுகிறது. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் சோதனைகளை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு விரோதமாகவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவோ நாம் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அதுவே சோதனையில் நாம் வீழ்ந்து போக காரணமாக இருக்கும். சரி, இந்த சோதனையின் மத்தியில் இதிலிருந்து எப்படி நம்ம ஜெயித்து மீண்டு வர முடியும்? இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும்? அதை நாளை தினத்திலே நாம் பார்ப்போம். தேவன் தாமே சோதனைகள் குறித்து விழிப்புணர்வுகளாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.